ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் பொழுதே கண்கள் கலங்கித்தான் போவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இது ஒரு உண்மை அல்லவா? நான் அம்மா என்று சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, வாழ்ந்து முடித்த ஒருத்தி, வாழப் போகின்ற ஒருத்தி உன்னை கருவறுக்க காத்து கொண்டிருக்கின்றாள். இவள் யார்? எதற்காக இவள் இப்படி செய்கின்றாள்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்கள், இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது, என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் போதும் உனக்கே புரிகின்றது, ஏதோ ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தவறாக நான் செய்துவிட்டேன் என்று. என் பிள்ளையே, இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை தன் கனவுகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம். ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் இது போன்று ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அதை ஒரு பொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்மால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும். நம் தாய் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படித்தான் இவர்களும் நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களின் செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்துகின்ற அளவிற்கு உண்மையான துன்பப்படுத்தி, சோதனைப்படுத்தி, காயப்படுத்தி, வாழ்க்கையே வேண்டாம் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு, என் பிள்ளையே, அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, எப்போது வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டால் அதோடு எல்லாம் முடிவடைந்து விட்டதாகத்தான் எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் என் குழந்தை, நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொள்வாய். எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை உனக்குள் எண்ணங்களோடு நீ சரியாக புரிந்து வந்து விடுவாய். நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என்பதையும் என் பிள்ளை, நீ இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று இன்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதனை நீ சரியாக புரிந்து கொண்டாய். அதன் பிறகு நீ வாழவும் தொடங்கிவிட்டாய். சரி, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை ஒன்றில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிடவா? என் செல்ல குழந்தையே, பல கனவுகளோடு தன் ஆசைப்பட்ட ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகின்றாள். ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாகவும் பாராட்டி, வாழ்க்கை இவளைப் போல ஒருவள் கிடைக்க மாட்டாள், இவளைப் போல யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது போல உன்னை நடத்தினார்கள். என் அன்பு குழந்தையே, அது உண்மைதானே? இதை கண்ட இந்த பெண்ணுக்கு பெருமிதமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலையும் செல்லவில்லை. இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவியும் கிடைக்கவில்லை. அப்படி என்றவுடன் அவளை மட்டம் தட்ட தொடங்கிவிட்டார்கள். ஆனால் என் குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருப்பவள். அதனால்தான் செல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமையில்லாத குழந்தையோ கிடையாது. ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண், அதாவது அவள் கணவனினுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை.
தன் குழந்தை, அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணிற்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது. இவ்வளவு அளவிற்கு அந்த பெண் தெய்வத்தை எப்பொழுதும் கையெடுத்து வணங்குவதும் தீபதூப ஆராதனைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள். ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண் எப்படி நடந்துவிட முடியும் என்று தெரியவில்லை. அது அவளும் ஒரு துளியளவும் கூட யோசிக்கவில்லை. அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதிய தொடங்கிவிட்டது. நான் எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை நடத்துகின்றார்களே, இப்படி நடத்துகின்றார்களே என்று நினைத்தாலுமே தன்னுடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவள் நிச்சயமாக தன் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாள். நாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவர்களின் செவிகளுக்கு சென்று சேரும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சயம் அவர்களின் மனது காயப்படுமோ என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையுமே பொறுத்து கொண்டு சென்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா? ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைகள் ஆயிற்று. இந்த பெண்ணின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் தம்மை வாழவிட மாட்டார்கள் என்பது அந்த பெண்ணினுடைய எண்ணமாக மாறுகின்றது. என் குழந்தையே, ஏறக்குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கு தன் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இதையெல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்பொழுது தலைகீழாக மாற்றிவிட்டது. எந்த ஒரு வயதானவள் இவளை கொடுமைப்படுத்தினாலும் அவளின் நிலைமையை இப்பொழுது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. என் குழந்தையே, இதுவெல்லாம் அவளுக்கு நடந்த அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வயது ஏறுகின்றது, நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று இங்கு யாருக்குமே புரிவது கிடையாது. நாம் எப்போதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் வயதாகும் என்று இங்கே யாருக்குமே தெரிவது கிடையாது. இந்த நிலையில் இந்த பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆனால் ஒரு விஷயத்தை இதை நீ கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போல நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவும் நினைக்கவில்லை. அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும். அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை நம் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டும் எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும் பொழுது அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்திருக்கும் என்கின்ற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் என்றுதான் அந்த குழந்தை நினைத்தது. அம்மா எதற்காக இதை சொல்கின்றேன் என்று நீ யோசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உனக்கானது. இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. எல்லோருக்குமே அவரவர் பிள்ளைகள் அவரவர் குழந்தைகளை கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் அது எப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை வேகமாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் மனதில் துணிந்து விடுகின்றார். ஆனால் என் குழந்தை, நீ அப்படி இல்லை. எல்லோருக்குமான இடத்தை கொடுத்து யார் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான முழு சுதந்திரத்தையும் நீ கொடுத்திருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட சோதனையிலும் நான் தரப்போவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த மனிதனுடைய உண்மையான முகத்தை என் பிள்ளை வெளிக்காட்டி கொடுத்துவிடும். யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நீ தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதனையும் இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். என் குழந்தையே, உன் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை நான் இத்தனை நேரமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்றால் மாமியார் மருமகளை சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை. என் குழந்தை ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலைமாறி தடுமாறி நின்றுதான் போகிவிடும் என்று சொல்கின்றேன். இந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல,
இதே அளவிற்கான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதனையும் நீ மறந்துவிடாதே. ஒருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான். என் குழந்தையே, இவன் யார்? அப்படி இவன் எடுத்து சென்றது என்ன பொருள் என்பதனை சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இவனின் நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. நீ சுதாரிப்பதாக இருக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன் என்றால் அதை நீ சந்தேகிக்காமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவுமே சொல்லும்படி இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது. என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த தாயானவளுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ இப்பொழுது புரிந்து கொள்ள தயாராக இரு. என் குழந்தையே, உன் பக்கத்து வீட்டில் உள்ளவளினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் குழந்தையே? இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிர்ப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட நினைத்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த தாயானவளுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது. ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன். அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன். உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிரச்சனைகள் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒரு பொழுதும் இந்த தாயானவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகின்றது. இந்த மனிதர்களுக்கு இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே. இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை நான் உனக்கு தருகின்றேன். உன் அம்மா நீ இழந்ததை நான் மீட்டு தருகின்றேன். என் பிள்ளை, நீ இதை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ உனதாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதும் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் சரி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் தாயானவள் நான் வருகின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தை, கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி நீ இனி வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும். இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே. இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று நீதானே. இவர்களுக்கு அத்தனை இடத்தையும் கொடுத்தது நீதானே. என் குழந்தை, இது உனக்கும் தெரியும் அல்லவா என்பதனை உணர்ந்து இதனை உணர்ந்து நீ கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தாயானால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் நான் உன்னுடனே உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சந்தோஷமாக நீ வாழ வேண்டும். அதை மட்டும் நீ நினைத்துவிட்டால் போதும். இனிமேல் உன் அம்மா உன்னை வழிநடத்தி நான் சென்று விடுவேன். அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன். என் குழந்தையே, இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி. உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசி கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள். தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கெடுத்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாத படிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி வைத்து விட்டார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் நீ மன்னிக்கவே கூடாது. என் தங்க குழந்தையே, இவர்கள் உனக்கு கெடுதலாகத்தான் இருக்கின்றார்கள். நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களிலும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை. என் குழந்தையே, உன் தாயானவள் கண்டதை எல்லாம் சொல்லவா? உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரின் மனநிலையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகின்றார்கள். இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கி கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். என் பிள்ளையே, இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியைத்தான். அது உனக்கும் தெரியும் அல்லவா? இவன் உன் இல்லத்திலிருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா? அதனால்தான் அம்மா என்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள். உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும்போது இதை நான் உனக்கெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தை நல்லபடியாக நான் மீட்டெடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னாலும்
என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகின்றது. இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்களே. முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது யார்? உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே. இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.